வருஷத்துக்கு ஒரு முறை, அதுவும் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் ஸ்பெஷலாக கும்பிடக்கூடிய உடுமலை பக்கத்தில் இருக்கிற ஏழுமலையான் கோயிலுக்கு தாங்க நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். சரி, போகிற வழியில் மறையூரில் சாப்பிட்டு போயிடலான்னு நினச்சோம். ஏன்னா அதுக்கு அங்கிட்டு கடை இருக்காதா, சரின்ட்டு தம்பிக்கு பாப்பாவுக்கு இட்லி பார்சல் வாங்கிட்டு அங்கே போய் ஊட்டிக்கிடலான்னு நினச்சி பார்சல் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் எல்லோரும் வெஜ் ரைஸ் மட்டும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு மறையூர்லேருந்து கிளம்பிட்டோம். எங்கே போனாலுமே நாங்கள் எல்லோரும் தான் போவோம். தம்பியும் அவங்க சித்தப்பாவும் பார்த்திங்கன்னா நல்ல உறக்கம். அங்கே போகிற தட்டிக்குமே நல்ல உறக்கம் தான். இந்த வண்டியில் தாங்க நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்னார் தாண்டி நல்ல மழையாக இருந்துச்சு. நாங்கள் வேறு கொடையும் எடுத்துகிட்டு போகல, எப்படி தான் கோயிலுக்கு போவோம்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் தூரம் ஆனதுக்கப்புறம் அப்படி மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. நாங்கள் வந்துட்டு சின்னாரில் வந்துட்டு பார்க்கிங்குள்ள இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் ஒன்று மலை மேலே ஏறி போகலை, ஒரு 3 o'clock அந்த டைம் ஆகிடும். இப்படி பார்த்தாலும் 2 hour வாக்கிங் இருக்கும். ஆமாம், இது வந்துட்டு என் தம்பி, இது வந்துட்டு என் தம்பி ஒய்ஃபு. பிரீத்தி, ஹாய் சொல்லு. ஓகே. பார்க்கிங்லேருந்து கோயில் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். சரி, அவ்வளோ தூரம் நடந்து போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் போனோம் கோயிலுக்கு மேலே வரைக்கும் போக முடியாது, ஏன்னா வண்டியெல்லாம் போகாது. அப்போ கீழே அடிவாரத்தில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கிடையாது உள்ளே போகிறதுக்கு. ஆனால் நம்ம கொண்டு போகிற பேகு, வாட்டர் பாட்டிலு எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா மேலே பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறதுனால எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலில் மட்டும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விடுவாங்க. அந்த வாட்டர் பாட்டிலை நம்ம ரிட்டன் கொண்டு வந்து கொடுத்தோம்னா நம்ம கையில் நம்ம பே பண்ண 20 rupees ரிட்டன் கொடுத்துருவாங்களாம். ஆனால் மேலே நிறைய பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சு, ஏன்னா மேலேயும் நிறைய கடை இருக்கா, அதனால் மேலே நிறைய பிளாஸ்டிக்லாம் இருக்க தான் இருந்துச்சு. ஆனாலும் கீழே எப்படி செக்கிங் போட்டு அதெல்லாம் ஒரு பேப்பர் கவரில் தட்டி தான் கொடுத்து விட்றாங்க. பிரசாதத்துக்கு சாதனம் மேலேயே வாங்கிக்கிடலாம், ஆனால் கீழேயும் மேலேயும் ஒரே சேம் ரேட்டு தான். இந்த அண்ணா தான் சொல்லிட்டாங்க மேலே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் போய் ரொம்ப வருஷம் ஆச்சா, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரின்ட்டு தான் கீழேருந்து வாங்கிட்டு போனோம். கீழேயும் மேலேயுமே சேம் ரேட்டு தான். ஆனால் நாங்கள் கீழேருந்து வாங்கி சுமந்துட்டு தான் போனோம். நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா மேலே போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. கீழேயும் மேலேயும் சேம் ரேட்டு தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 10 ரூபா கூட டிஃப்ரென்ஸ் இல்லை. வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும்தான் மேலே 40 ரூபா 50 ரூபா விற்கிறாங்க. மற்றபடி எல்லாமே சேம் ரேட்டில் தான் கீழேயும் மேலேயும். அப்புறம் பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்கு மேலே போய் அவ்வளோலாம் பிணையிறதுக்கு தண்ணி தேங்காயில் உள்ள தண்ணி தான். நாட்டு சக்கரை நம்ம வாங்கிட்டு போகணும். அப்புறம் தேங்காய் துருவி எல்லாமே மேலேயே இருக்கும். அங்கே போய் நம்ம விரித்து உட்காரதுக்கு மட்டும் ஏதாவது எடுத்துக்கிறணும். யாராவது போனீங்கன்னா மறக்காமல் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நாங்கள் எல்லாமே கொண்டு போயிருந்தனால போயிட்டு உடனே எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் 3வது சனிக்கு தான் போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் 3வது சனிக்கு நிறைய பேர் வரனால நல்ல கூட்டம் இருந்துச்சு. அதுவும் நைட்டு போல் வீடியோ எடுத்ததுனால கூட்டம் எதுவுமே கிளியராக தெரியலை கேமராவில். இங்கே பாருங்க, சின்ன பிள்ளைங்களிருந்து வயசான பாட்டி முதற்கொண்டு எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர் இருக்காங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாலும் உட்காந்துக்கிறாங்க. 10 ஸ்டெப் எடுத்து வைக்க உட்காந்துக்கிற. இந்த ஒரு வாழை இலையை தூக்க முடியல. அங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு பால் பாட்டில் தான் இருக்கு, நடக்க முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நடக்கவே முடியலங்க, ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ரொம்ப நாளாச்சு இவ்வளோ தூரம் நடந்து. அப்புறம் ஒரு வழியாக நடந்து கோயிலுக்கு போயாச்சு. அங்கே போய் நிறைய பேர் குளித்தாங்க. அப்புறம் நாங்களாம் குளிக்கல, காலம் மட்டும் கை கழுவிட்டு போனோம். அந்த குளத்துல தான் தண்ணி கோழி கைகள்லாம் கழுவிட்டு போனோம். போகும்போது இது ஏதோ கன்னியம்மா சாமின்னு சொன்னாங்க, இதை கும்பிட்டுட்டு தான் போகணுமா. அதுக்கப்புறம் இது கருப்பராயர் சாமின்னு சொன்னாங்க, இதையும் கும்பிட்டுட்டு தான் போகணுமா. அங்கே ஒரு அண்ணன் நிற்கிறாரா, அவர் தான் இதெல்லாம் சொன்னார் எங்களுக்கு. அப்புறம் போய் பிரசாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு க்யூவில் நின்னோம். எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே க்யூவில் நின்றுப்போம், ஏன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு. என்னடா அவள் பேசுகிறாருன்னு பார்க்காதீங்க, எனக்கு எல்லாமே அவர் தான் செஞ்சு தருவார். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி நேரமாக லைனில் நின்று எப்படியோ உள்ளே வந்தாச்சு. இதாக இருக்காங்க, இதான் நமக்குள்ள பூஜை சாமான் எல்லாம் பார்த்துக்கோங்க. கூட்டம் வேறு நல்ல கூட்டமாக இருந்துச்சா, ஆனாலும் தரிசனம் நல்லா பார்த்தோம். ஏன்னா நல்லா முன்னாடி கூப்பிட்டு நிற்க வச்சு நல்லா காணிச்சு அனுப்பி விட்டாங்க. நல்ல தரிசனமாக இருந்துச்சு.
இப்போ வந்து நாங்கள் கீழே இறங்கிட்டோம். கீழே அடிவாரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நாங்கள் வரும்போது மணி இப்போ வந்து 5:30. 5:30க்கே நல்லா வெளிச்சமாயிடுச்சு. கூட்டத்தை பாருங்கள், நல்லா கூட்டமாக இருந்துச்சு. கீழே அடிவாரத்துக்கு வரும்போது 6 மணி ஆயிடுச்சு. அங்கே எல்லா கடையுமே இருந்துச்சு. கீழே மேலே 2 இடத்துலையுமே கடையெல்லாம் இருக்குது. கீழேயும் மேலேயுமே சேம் ரேட்டு தான். போகிற வழியிலையும் இடையில கூழ் கடை, பிஸ்கெட்டு, ஜூஸு எல்லாமே இருக்குது. தைரியமாக போகலாம். நம்ம இடவழியிலே எது வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிடலாம். அடுத்து இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. 4வது சனி. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போய் சாமியை பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.